மதுரை RKIS அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 2க்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 1ஓட மேத்தமெட்டிக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம அஸ்யூஷுவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுவோம். போட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் மேலே பார் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அஸ் பர் த போட் மாஸ் விதிப்படி என்ன அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே தான் ஃபஸ்ட்டு செய்யணும். தென் அந்த ப்ராக்கெட்குள்ளே ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் OF ஆஃப்ன்ற வார்த்தை, ஆஃப்னா பெருக்கல் நமக்கு தெரியும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த விதியில் தான் நம்ம செய்யணுன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பார் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பார் வேல்யூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 நம்பர் மேலேயோ இல்லை 3 நம்பர் மேலேயோ கன்சிக்யூட்டிவாக பார் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட்டை கொடுக்காம கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூ சிம்பிளிஃபை தட் பார் வேல்யூ ஒன்லி. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் பார் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம ப்ராக்கெட்குள்ளே எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் வேல்யூ சால்வ் பண்ணுங்கள். 3 × 6 18 18 மைனஸ் இங்கே அடுத்து டிவிஷன் இருக்குது 2, அப்போ 16 வந்துருச்சு. இந்த பார் வேல்யூக்குள்ளே செலக்ட் பண்ணோன்னா என்ன வந்திருக்கு, இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணால் 16 கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ப்ளஸ் சைன், 8 × 2 16, அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 32. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 20 + 20, அப்போ ப்ளஸ் 20 ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும் 52. ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. 77 பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவிஷன்ஸ் கொடுத்துட்டான். அப்போ டிவிஷன் ஆஃப் டிவிஷன், அப்போ டிவிஷன் ஆஃப் டிவிஷனாக நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன். அப்போ 351 டிவைடட் பை 6 டிவைடட் பை 0.5, அப்போ இன்ட்டு 0.5, அப்போ என்ன இருக்குங்க இந்த வேல்யூ 3 மாறிடும். 6 × 0.5 3, அப்போ 3ஆல் அதை சிம்பிளிஃபை பண்ணால் யூ காட் இட் ஆன்சர். சரிங்களா? 117 என்பது இந்த கொஸ்டின்ஸ்க்கான விடை. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. இந்த 78 பாருங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஸோ முதல்ல இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். A³ - B³ டிவைடட் பை, ஏன்னா 8.94ன்றது த்ரைஸ் இருக்குது, 3.56ன்றது த்ரைஸ் இருக்குது. இங்கே நியூமரேட்டர்லாம் மைனஸ் வந்துருச்சு. அடுத்து கீழே என்ன இருக்குது அப்படின்னா A² ப்ளஸ் AB ப்ளஸ் B². இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இந்த கொஸ்டின். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு நம்ம அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் நியூமரேட்டரில் என்ன சைன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். மைனஸ் கொடுத்துருக்கானா அப்போ ஆன்சர் A - B, ப்ளஸ் கொடுத்துருக்கானா மைனஸ் ஆன்சர் வந்து A + B, இவ்வளோதான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 8.94 - 3.56. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க, இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர், ஏன்னா மேலே மைனஸ் சைன் இருக்குது அதானே. ஸோ அப்போ 8, இங்கே 3, இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5.38 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். என்ன மைனஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது இந்த கொஸ்டினில், அதனால் A - B. இன்கேஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா A + B ஆன்சர், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79க்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2x + 3y = 78. 3x - 3y, அப்போ x + y கேட்குறான். அப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா காட் இட் ஆன்சர். 2x + 3y = 78. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 3x + 2y = 72 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு x + y-யோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ காரணிப்படுத்திடலாம். அப்போ இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ இவனை 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இவனை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கேன்சல் ஆயிரும், ஒய் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ இவனை பண்ணுறோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6x + 9y = 3 24, மிச்சம் 2. ஸோ 3 21, 22 23 234. அடுத்து இங்கே 2ஆல் பிரிக்கலாம். 6x + 4y = 144. ஸோ மைனஸ் பண்ணுங்கள், எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் 5y = 0, 10 6 6 9 கரெக்ட் 90. 5y = 90. சரிங்களா? அப்போ y = எனக்கு கிடச்சிரும். y = என்ன வரும் 18, y 18 கிடச்சிருச்சு.
இந்த ஒய்யை தூக்கிட்டு போய் எக்ஸில் எங்கேயாச்சும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். அப்போ ஒய்யை தூக்கிட்டு வந்து நான் இந்த இடத்துல போடுறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2x + 3y, அப்போ 3 × 18 = 78. சரிங்களா? அப்போ 2x = 54, அதானே 54. அப்போ 54 அங்கே போயிடும். அப்போ 78 - 54 30 மாட்டாது 54. ஸோ அப்போ 2x = நமக்கு என்ன கிடச்சிரும்? 54 கழிச்சிட்டோம்னா 64 74. ஸோ அப்போ 24 கிடச்சிரும். 24 கரெக்டு. ஸோ அப்போ x = 12. அப்போ எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ ரெண்டே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா காட் இட் ஆன்சர் x + y. ஸோ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 30 இஸ் ஆன்சர். ஓகேவா? தென் அடுத்த கொஸ்டின் நம்பர் 80 பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 7 5 8 இருக்குது நமக்கு, அதானே? ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம், ஹோல் நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அடிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஆட் பண்ணிடலாம். 7 5 12 20. அப்போ 20 கிடச்சிருச்சு எனக்கு சம் வேல்யூ. அப்புறம் பின்னம் இருக்குது, பின்னத்துலலாம் ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 4 தான் எல்சிஎம். அப்போ 3 + 1 ப்ளஸ் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2, அதானே? ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 1 4 6/4. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? இதை சால்வ் பண்ணால் 1 அடுத்து என்ன வந்திருக்கும்? 2/4. அப்போ இதை அடிச்சோம்னா 1/2. அப்போ 1/2 கிடச்சிருக்கு. ஆல்ரெடி 20 வச்சுருக்கேன் நான் ஃபுல் நம்பர். அப்போ ஆன்சர் 21 1/2. அது ஆன்சர் 21 1/2, ஆப்ஷன் பி. சரியா? தென் அடுத்து இந்த கொஷின்ஸ் பாருங்கள். முதல்ல சிம்பிளிஃபை வேல்யூவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்? √63 அப்படின்னு சொல்லிட்டான். √63 அது ப்ளஸ் வேல்யூலையும் இருக்குது, மைனஸ் வேல்யூலையும் இருக்குது. இவ ரெண்டும் ப்ளஸ் வேல்யூ, இவ ரெண்டும் மைனஸ், இது ஒன்று மட்டும் மைனஸ் வேல்யூவில் இருக்குது. அப்போ இது எந்த வேல்யூக்குள்ளே வரும்? ஏன்னா முதல் அது ரூட் வேல்யூவான்னு பார்க்கணும். அது ரூட் வேல்யூ கிடையாது. அப்போ 63 எப்படி ரூட்லேருந்து பிரிக்கலாம்? 63. ஸோ 63 வந்து 9 63 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, 9 63 அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து the root of 175 எப்படி பிரிக்கலாம்? 25 × 7 அப்படின்னு பிரிக்கலாம். 25 × 7 175. அடுத்து 28 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 7 அப்படின்னு பிரிக்கலாம். 27 28 4 28. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ, இது ஸ்கொயர் வேல்யூ, இது ஸ்கொயர் வேல்யூ, இது ஸ்கொயர் வேல்யூ, இது எல்லாமே காமன் மல்டிப்ளிகேஷன். அப்போ இதை நான் ரூட்லேருந்து வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? 3√7. இதை வெளியே எடுத்தால் 5√7. இதை வெளியே எடுத்தால் 2√7. அப்போ இது மைனஸ் வேல்யூ, இது ரெண்டும் ப்ளஸ் வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5√7. இது என்ன இருக்குது? -5√7. அப்போ எல்லாத்தையும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 0. புரியுதா? ஏன்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கான். இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. F1 F2 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். எனக்கு F5 ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறான். அந்த f ஆஃப் n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மட் கொடுத்துட்டான். இதுதான் f ஆஃப் n கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. இப்போ எனக்கு என்ன தெரியும்? F1 F2 தெரியும். இப்போ F3 கண்டுபிடிக்க போகிறேன். F3 = F3 - 1 2 F2 ப்ளஸ் F3 - 1 F1, அதானே? அப்போ F3 ஓட வேல்யூ என்ன? 3 + 1 4. அப்போ F3 ஓட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ F5 ஓட வேல்யூ தெரியணும். F5 = F4, சாரி F4 கண்டுபிடிக்கணும். இப்போ F4 கண்டுபிடிக்கணும். F4 ஓட வேல்யூ, ஏன்னா 3 கண்டுபிடிச்சா அடுத்த 4 தான். F4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F3 ப்ளஸ் F2. அப்போ F3 ஓட வேல்யூ எனக்கு என்ன? 4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். F2 ஓட வேல்யூ வந்து எனக்கு +3. அப்போ F7. அப்போ F4 = 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். தென் அடுத்து F5 ஓட வேல்யூ. F5 = என்ன வந்திருக்கும்? F5 = F4 ப்ளஸ் F3. அப்போ F4 ஓட வேல்யூ எனக்கு என்ன? 7. F3 ஓட வேல்யூ +4. அப்போ ரெண்டையும் கூட்டினா 11, அதானே? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் 11. F5 ஓட வேல்யூ 11 இஸ் ஆன்சர். அது அதாவே கொடுத்துட்டானே. அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? என்ன வேல்யூ?
n ஆஃப் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் கொடுத்துறாலும் அதை என்ன தூக்கி அந்த இடத்துல போட்டுருங்க. எந்த நம்பர் கேட்குறானோ தூக்கி போடுங்க. அப்போ 5 கேட்டானா என்ன பண்ணணும், 5 தூக்கி போட்டோம்னா F4 + F3 வரும். அப்போ F4 + F3 முதல் கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு F1 F2 தான் கொடுத்துருக்கான். அப்போ F3 F4 அதை கண்டுபிடிச்சாதான் F5ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த n டேர்ம் கேட்டிருக்கான். இது எல்லாமே ஆட் நம்பர் சீக்வன்ஸ். ஆட் நம்பர்னாவே நமக்கு 50 தான். சரிங்களா, ஆட் நம்பர்னாவே 50 தான். சரி, இருந்தாலும் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கா அப்படின்னா n டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, L - a/d + 1. இதுதான் வந்து என்னது அப்படின்னா n டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ n டேர்ம், அப்போ Lன்றது லாஸ்ட் டேர்ம், அப்போ 99 - 1 அதானே, ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 டிவைடட் பை d. dன்றது என்ன 2 நமக்கு கரெக்டாக, ரெண்டுக்குமான வித்தியாசம் t2 - t1. சரிங்களா, அதுக்கான வித்தியாசம் வந்து 2 + 1. அப்போ 98/2 + 1. அப்போ இது அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா நள்ளிரண்டு 8 49 + 1 50 ஆன்சர். இந்த 50 டிக் போட்டேன். நம்ம பார்த்தோன்னே போடலாம், ஏன்னா ஆட் நம்பர் என்ன வரும் 1லேருந்து 99 வரைக்கும் 50 வரும். இல்லை ஃபார்முலாவில் போடணும் அப்படின்னா L - a/d + 1 இதுதான் ஃபார்முலா போட்டிங்கனாலும் 50 தான் வரும் ஆன்சர். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். n × n + 1 டிவைடட் பை 2 n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் தான் என்ன கியூபுக்கான ஃபார்முலா. இந்த கியூபுக்கான ஃபார்முலா இதோட ஆன்சர் தான் என்ன கொடுத்துட்டான் 50 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். எனக்கு என்ன கொடுத்துருக்கான், நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா கேட்குறான். நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1 டிவைடட் பை 2 தான் ஃபார்முலா. அப்போ அந்த ஹோல் ஸ்கொயரை கட் பண்ணால் போதும்ல ஆன்சர் கிடச்சிரும்ல. அப்போ ஹோல் ஸ்கொயரை கட் பண்ணால் போதும்ல ஆன்சர் கிடச்சிரும்ல. ஸோ அப்போ தட் ஆன்சர் இஸ் 50-50. The question answer 50-50. ஓகே டன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 85. ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க கொஷின்ஸ், ரூட் வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ரூட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது போர்ட் மாஸ் வச்சு போட்டுடலாம் நம்ம. ஏன்னா எனக்கு எல்லாமே சைன் தான் சேஞ்சாக தான் இருக்குது. சைன் எல்லாமே சேஞ்சாக இருக்குங்க. ஒரே மணி சைனோ இல்லை ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து சைன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம அஸ்யூஷுவல் போர்ட் மாஸ் படி சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன். சரிங்களா, ஸோ அப்போ 12/18 அப்போ 2/3 இஸ் த ஆன்சர். 2/3. ஓகே 2/3. அப்போ 2/3 இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த கொஷின் அப்படி எழுதிக்கிறேன். ரூட்டு காமனாக இருக்கும், வெளியே எடுத்துக்கலாம் நம்ம. ப்ளஸ் 12/18 ப்ளஸ் 26 - 9 அப்படின்றாங்க. ஏன்னா டிவிஷன் இருக்குது. அப்போ 2/3 இதை அடித்து கொடுத்தா வேறு எதுவுமே எனக்கு ஈக்குவட் இல்லை. அப்போ 3 இஸ் அ காமன். 3 அனுப்பிச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 3 வச்சு இங்கே வெளியே எடுக்கிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா கீழே 1 இருக்குது, இங்கேயும் 1 இங்கேயும் 1 அதான் அனுப்பிச்சோம். ஸோ அப்போ 1 அப்போ 3 டைம் வரும். அப்போ 96 3 3000 18 8 மிச்சம் 93 27 28 288 ப்ளஸ் நமக்கு என்ன வந்திருக்கும் 3 ஆள்றப்ப 2 ப்ளஸ். ஸோ இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 26 × 3 ஏன்னா இங்கே 1 இருக்குது 3 3 அடிச்சுக்கிட்டு தான் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 18 78 -27 இதுதான் ஃபைனலைஸ் வேல்யூ. ஸோ அப்போ 290 2 ஆட் பண்ணிட்டோம், ஒரு 78. ஸோ 8 9 10 16க்கு 6 மிச்சம் 1 316லேருந்து நமக்கு எதை கழிச்சிடணும் 27 கழிச்சிடணும். அப்போ 1 அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 4 341/3 அதானே 341/3 அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதான் ஃபைனல். அதுக்கான ஹோல் ரூட் இருக்குங்க. ஏன்னா போர்ட் மாஸ் படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ ரூட்டை மிஸ் பண்ணியிருக்கோம், ரூட்டை போட்டாச்சு. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாமா, 341 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகாது. சரிங்களா, 11 வரும், ஆகாது, டெசிமலில் வரும். ஸோ இதை கிராக் பண்ணி எடுக்கணும். ஸோ கிராக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 81 81² 3 9 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபைனல் ஆன்சர் 341/3 வருது. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது ஸ்கொயர் வேல்யூவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஃபைனல் ஆன்சர் 341/3.
இருந்தாலும் ஃபைனலாக நான் செக் பண்ணி ஒரு தடவை ஃபைனலாக கீழே சொல்லிடுறேன் நான். சரிங்களா? Question number 86. 35% of a number is same as 30% of another number. What is the ratio of first and second number? அப்போ f into s. அப்போ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 35% தான் f is equal to 30% of second number அப்படின்றாங்க. இது அடித்தோம்னா 7 6 எல்லாம் 5 டேபிள் அடிச்சு கொடுத்தோன்னா அப்போ f by s தான் கேட்குறான். அப்போ நமக்கு 6/7. அப்போ ஆன்சர் 6:7. சரிங்களா? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து A's 20% salary is less than B's salary. A's salary 20% less than B's salary. அப்போ A Bன்னு ரெண்டு பேர் இருக்கான். A ஓட salary B ஓட salary-யோட 20 கம்மின்றான். அப்போ இவன் 100 இவன் 80 இருப்பான் பர்சன்டேஜ்னு சொன்னனால. சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா how much percentage of B's salary is more percentage கேட்குறான். அப்போ more percentage ஃபார்முலா என்ன? more percentage ஃபார்முலா difference divided by low value into 100. இதுதான் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. அதாவது more percentage கேட்டா, இதே இது less percentage கேட்டா என்ன ஃபார்முலா அப்படின்னா difference divided by high value into 100. இதுதான் வந்து less percentage கேட்டா. இங்கே நமக்கு low percentage தான் கேட்டிருக்கான். அதாவது more percentage. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 20%. அப்போ 20 டிவைடட் பை லோ வேல்யூன்றது 80 இன்ட்டு 100. அப்போ இதால் வச்சோம்னா 4, இதால் வச்சோம்னா 25 டைம்ஸ். அதானே? அப்போ 25% இஸ் மோர். ஓகேவா? பியோட சம்பளம் ஏவை விட நமக்கு எவ்வளோ கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25% கூட. அடுத்த கொஸ்டின். The salary of workers of first increased 10%, thereafter was reduced 10%. What is the change? அப்போ ஒரிஜினல் சேலரி எவ்வளவு அப்படின்னா ஒரு 100% வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்கான்னு வைங்க. இப்போ 10% என்ன பண்ணுறான்? ஹைக் பண்ணுறான், இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ 100ல் 10%ன்றது 10 ரூபா. அப்போ 110 ரூபா இப்போ சம்பளம் வாங்குறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அகைன் தி ரெடியூஸ்டு 10%. அப்போ 110ல் 10%. 110ல் 10% எவ்வளவு அப்படின்னா 11 ரூபா. அப்போ 11 ரூபாயை கழிக்கணும். கழிச்சா 99 ரூபா தான் என் கையில் இருக்குது. நவ் ஐ ஹாவ் அ சேலரி. ஃபஸ்ட்டு நான் ஒரிஜினலாக எவ்வளோ வாங்கினேன்? 100 ரூபா. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குது? 99 ரூபா. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1% டிக்ரீஸ்ட். சரிங்களா? மறந்துடாது, 1% டிக்ரீஸ். ஒரு சில பேர் என்ன நினைப்பான், ஏங்க 10% இன்க்ரீஸ் பண்ணுறான், 10% ரெடியூஸ் பண்ணுறான், அப்போ தான் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்போ சீதான ஆன்சர் அப்படின்னு போட்டு போவான். எனக்கு சேம் வேல்யூ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு லாஸ் தான். மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் 10% கூடுது. எவ்வளவு? 6400லேருந்து 2 வருஷம் கழிச்சு எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ பாப்புலேஷன்னா என்ன? அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகணும் அடுத்தடுத்ததில். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 640 ஒரு வருஷத்துக்கு கூடுது, 10% சொல்லிட்டான். அப்போ 2வது வருஷமும் 640 தான், ப்ளஸ் இதில் ஒரு 64 கூட்டிக்கணும். அதானே? ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 6 4 10 14க்கு 4 மிச்சம் 1 12 1 13 1344 ஆட்கள் வந்து கூடுறான் 2 வருஷத்தில். எனக்கு மொத்தம் 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ தான் கேட்குறான். அப்போ 6400 தான் முதல்ல இருந்துச்சு. அப்போ 6400 ப்ளஸ் இன்க்ரீஸு. ஸோ அப்போ 44 7 7 7 7 4 4 இது ஆன்சர். 7 7 4 4 ஆப்ஷன் டி. சரிங்களா? தட் இஸ் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல் ஆர் பாய்ஸ். அப்போ 75% பாய்ஸ்னா 25% தான் யார் இருப்பாங்க? கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதான லாஜிக். 100% அப்படி தானே செக்ரிகேட் பண்ணியிருக்கான். அதில் கேர்ள்ஸோட கவுண்ட் எவ்வளோ? 420ன்ட்டான். அப்போ பாய்ஸ் எவ்வளோன்றாங்க? அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் தான் 25 தெரியுமே. அப்போ 25% தான் 420னா 75 எவ்வளவு? ஏன்னா பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க அவங்க 75 எவ்வளோன்னு. அப்போ 25 அடிச்சோம்னா 3 டைமு. அப்போ 1260 இதான் ஆன்சர் இந்த கொஷின். 1260. So at the question number 91, A is 80% more than B. A is 80% more than B. Okay, 80%. And B is 20% less than C. C oda 20% less than. இது more less. ஓகேவா? மைனஸ் பண்ணியிருக்கேன்.
தென் த வேல்யூ வில் பி ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, யாரை பற்றி பேசலையோ அங்கேருந்து தான் இனிஷியேட் பண்ணணும். இங்கே ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஏஎஸ் 80% மோர் தென் பின்னு சொல்லிட்டாங்க. பி இஸ் 20% லெஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ யாரை பற்றி பேசலை? சி. அப்போ இவன் தான் 100, அப்போ இவன் 80. சரிங்களா, அவனோட 20 கம்மி. இவன் இங்கேருந்து கூட எவ்வளவு? 80% கூட. அப்போ 80ல் 80% எவ்வளவு? 64%. சரிங்களா, 0க்கு 0 0க்கு 0 64. அப்போ 80 + 64 4 8 2 10 14 144. அப்போ இவன் 144. ஸோ இதான் ஆன்சர் ரேஷியோ. சரிங்களா, 144 80 100 இதை அடிச்சு கொடுக்கலாம். 2ஆம் வைப்பானில் 72 40 50 மறுபடியும் அடிச்சு கொடுக்கலாம் 2 டேபிளில் 36 20 25. தட் இஸ் அ வேல்யூ. 36 20 25 36 20 25 ஆப்ஷன் ஏல இருக்கு. 36 20 25. இந்த கொஸ்டின் பாருங்க. A spend 80% of income is food and clothing, and 22% transport, 40% is daughter education, and save the amount of 18,600. அப்போ முதல்ல அவனோட சம்பளம் வந்து 100% வச்சுக்கிருவோம். அது எவ்வளோ செலவு பண்ணுறான்? 18% ஃபுட்டுக்கும், 18% ஃபுட்டு. அடுத்தது 22% வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, 40% வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறான். அப்போ மொத்தமாக இதெல்லாம் செலவு பண்ணது 40 60 70 80 80% ஆர் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிட்டான். அப்போ 100ல் 80 செலவு பண்ணிட்டான். அப்போ மிச்சம் இருக்க 20% தான் என்ன பண்ணியிருக்கான்? சேவ் பண்ணியிருக்கான். அந்த 20% சேவ் பண்ணோட வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 18,600. அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? மந்த்லி இன்கம் கேட்குறான். அதாவது 100% என்னன்னு கேட்குறான். அப்போ இது எப்படி போடுறது? 20% தான் 16,800. சாரி 18,600. அந்த 20% எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரியுதா? எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணால் 80% போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கதா 20%. அந்த 20% தான் சேவிங். அப்போ அந்த 20% சேவிங் தான் இது. அப்போ 100% எவ்வளவு? ஓகேவா? இது அடிச்சிட்டோம்னா 5 டைம்ஸு. அப்போ 5ஆல் பெருக்கிடலாம். அதானே? ஸோ அப்போ 0 0 5000 30க்கு 0 மிச்சம் 3 43க்கு 3 மிச்சம் 4 9 93,000. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் சி இஸ் 93,000. அதான் ஆன்சர் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜு ஹேஸ் செக்யூர் 60% மார்க் இஸ் பாஸ். அதாவது இங்கே இதை பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடை வந்து தொடரணும்னா 60% மதிப்பெண் எடுக்கணுமா? ஓகே, ஹி காட் 60% மார்க் அண்ட் ஃபெயில்டு பை 60 மார்க். அவன் 60 மார்க் தான் எடுத்திருக்கான். ஆனால் இன்னும் எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான்? 60 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டான். இந்த கோடை தொடரணும்னா அவன் 60 மார்க் எடுக்கணும். இன்னும் அவன் 60 மார்க் தான் வாங்கியிருக்கான் ராஜு. அப்போ ஒன்றும் அவன் எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான்? 60 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ இந்த கேப் வந்து 60 மார்க்கு. அப்போ என்டையராக எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆவான்? 120 மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அவன் 60 மார்க் எடுத்துட்டான். ஆனால் எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கான்? 60 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ இன்னும் நான் பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ மார்க் எடுக்கணும்? இன்னும் 60 மார்க் எடுக்கணும். ஆல்ரெடி நான் 60 எடுத்துட்டேன். அப்போ 120 மார்க் எடுத்தால் தான் பாஸ். அந்த 120 மார்க் எடுத்தால் பாஸ். அந்த மார்க் 120 மார்க் எத்தனை சதவீதம்? 60%. அப்போ அவன் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்? அப்போ மேக்ஸிமம் மார்க்னா எவ்வளவு? 100% தான் மேக்ஸிமம் மார்க். ஸோ அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது? 200 இஸ் அ மேக்ஸிமம் மார்க். ஆப்ஷன் சி, 200 இஸ் அ மேக்ஸிமம் மார்க். In an election, only 2 candidates are participate. 80% of their casting vote. அதாவது 80% தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. சரிங்களா, 80% பேர் தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. 900 people வந்து என்ன பண்ணலாம்? ஓட்டு போட வரலையாம். 900 people ஓட்டு போட வரலையாம். அதாவது 100% எலெக்ஷன் ஓட்டு போடணும், அதாவது என்ட்ரோல் பண்ணணும். அதில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன், 80% தான் ஓட்டு போட வந்திருக்கான். அப்போ என்ன ஆயிருக்கும்? 20% தான் என்னது? நாட் ஓட்டர். கரெக்டாக 20% தான் ஓட்டு போட வரல. இந்த 20%ஓட வேல்யூ தான் 900 பேருன்ட்டான். அதானே கொடுத்துருக்கான், 900 பேர் ஓட்டு போடலன்னு. அப்போ 20 தான் 900க்கு சமம். அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, 25% ஆஃப் votes declared invalid. The winning candidate 300 எடுத்திருக்கான். அப்படி தானே? அப்போ என்ன வேணும் எனக்கு அப்படின்னா, மொத்தம் ஓட்டு எத்தனை பதிவாயிருக்குன்னு தெரியணும். அப்போ மொத்த ஓட்டு எவ்வளவு? 80% தான் மொத்த ஓட்டு. கரெக்டாக 80% தான் மொத்தம் ஓட்டு போட்டவங்க. எனக்கு ஓட்டு போட்டதை வச்சு தான் எனக்கு வேணும். எத்தனை மொத்த ஓட்டுலாம் கேட்கலாவே.
சரிங்களா? மொத்த ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்லாம் கேட்கல. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தான் கேட்டிருக்கான். வேலிட் ஓட்ஸ் ஆஃப் கேட்டால் ஹூ ஓன் தான் கேட்டிருக்கான். அப்போ எத்தனை வாக்குகள் வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லத்தகு வாக்கு பெற்றிருக்கான்னு தான் கேட்குறான். அப்போ மொத்த பதிவான வாக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ 80 அடிச்சா போதும். சரிங்களா? ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 3600 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மொத்தமே ஓட்டு பதிவானது எவ்வளவு? 3600 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 3600 பேர் ஓட்டு போட்டிருக்கானா? அந்த 3600 ஓட்டு போட்டதுல தான் என்ன சொல்லியிருக்கான்? 25% ஆஃப் டிக்ளேர்ட் இன் இன்வாலிட், அதாவது கள்ள ஓட்டு. 25% கள்ள ஓட்டா. எவ்வளவு? மொத்த பதிவான வாக்குல 25% கள்ள ஓட்டு. அப்போ 25ன்றது என்ன? 1/4 ஆஃப் த வேல்யூ. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 900 ஓட்டு. 900 ஓட்டு கள்ள ஓட்டு ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் டோட்டல் வேலிட் ஓட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3600 மைனஸ் 900 கழிச்சிங்க அப்படின்னா 2700 ஓட்டு தான் மொத்த செலுத்தகு வாக்கு. டோட்டல் வேலிட் ஓட்ஸ். டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு? 2700 ஓட்டு. இப்போ இந்த 2700 ஓட்டை தான் வின்னர் லூசர்னு 2 பேர் வாங்கியிருப்பான். இவங்க 2 பேருக்கான வித்தியாசம் தான் 300 ஓட்டுன்னு சொல்றாங்க. அப்போ மொத்த ஓட்டே எனக்கு 2700 தான். அப்போ அதுபடி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் எனக்கு தப்பாயிரும். 3200ன்றது தப்பு. ஏன்னா அது வின்னர் வாங்கின ஓட்டு 3200, எனக்கு மொத்த ஓட்டே 2700 தான். அப்போ வின்னர் எவ்வளோ வாங்கியிருப்பான்? அப்போ ஆப்ஷனில் இருக்க வின்னர் ஓட்டே பாருங்க, இந்த 2000. ஏன்னா 2700க்கு கீழே தான் இருக்கணும் யாரு? வின்னர் வாங்கின ஓட்டு. அப்படி பார்த்தோம்னா இந்த 3 ஆப்ஷனுமே 2000 கீழே தான் இருக்கு. அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த 2 பேரோட வித்தியாசம் 300ன்னு சொல்லிட்டாவே கொஸ்டின்ல. த வின்னர் ஓன் பை 300 ஓட்ஸ். அப்போ லூசரோட வின்னர் 300 ஓட்டு அதிகம் இருக்கான். அப்போ வின்னர் 1500, லூசர் 1200, ரெண்டையும் கூட்டினா 2700 வந்துருச்சு. 2க்கு வித்தியாசம் 300 வந்துருச்சு. இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் அது வரும். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1500. இந்த கொஸ்டின் ஓகே, கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். சரிங்களா? ஆனால் போட்டுடலாம், ஈஸி. சரிங்களா? பர்சன்டேஜ் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 95. கொஸ்டின் நம்பர் 95ல வந்து பாலு ஸ்பெண்ட் 22% ஆஃப் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்ட்டுக்கு 100%லேருந்து 22 போச்சு அப்படின்னா 78. த ரிமைனிங் சேலரியில் ஸ்பெண்ட் 1/3 இஸ் த ரிமைனிங் சேலரி. 1/3 வந்து எதுக்கு செலவு பண்ணுறான்? அதுக்கு ரெண்ட்டுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் சேலரி வந்து என்ன பண்ணால் என்டர்டைன்மெண்ட்டு. இது வந்து என்டர்டைன்மெண்ட்டு. எவ்வளோ? 1/3 ஆஃப் த வேல்யூ. 1/3 ஆஃப் த வேல்யூன்றது நமக்கு எவ்வளோ வருது? 26%, 26%. ஸோ 26 கழிச்சிட்டோம் அப்படின்னா 2. ஸோ 2, ஓகே, டன். ஸோ அப்போ 52. இதுதான் ஃபைனல். அப்போ 52% ஃபைனல் இருக்குது. அதில் 40% அவன் என்ன பண்ணுறான்? மந்த்லி சேலரி ஆஃப் சேவிங்கிறான். அப்போ 40% மந்த்லி சேவிங் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 2, 5, 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10.4. அப்போ இதால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8, 0, 2. 20.8 தான் அவன் என்ன பண்ணுறான்? 20.8 தான் சேவ் பண்ணுறான். 20.8 தான் சேவ் பண்ணுறான். அப்போ 52ல் 20.8 சேவ் பண்ணானா மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ். 2 நமக்கு என்ன வந்திருக்கும்? 1. 31.2 தான் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? 31.2 தான் எக்ஸ்பென்சஸ். அந்த 31.2 தான் எவ்வளோக்கு சமம்? 31.2 தான் 3120 ரூபாய்க்கு சமன்றான். அதானே? அப்போ நமக்கு என்ன தேவை? 100% வேணும். 100% வேணும். அப்போ இங்கே வந்து 0 கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். இது 1 டைம்ஸ். அப்போ 100. அப்போ 100 × 100 10,000 ரூபா மாத இன்கம். மாத இன்கம் 10,000 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு இன்கம் 1,20,000 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரி, 95 கொஸ்டின். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ 96 பார்த்தீங்க அப்படின்னா x is less than y by 40%. அப்போ எக்ஸும் ஒய் இருக்காங்க, 2 பேர் எக்ஸும் ஒய் இருக்காங்க. x is less than by y 40%. அப்போ இவன் 100 அப்படின்னா இவன் 60 இருந்திருப்பான். ஏன்னா அவனோட இவன் 40 கம்மி. x is less than by x ஒய்யை விட 40% குறைவு. அப்போ இதான் வேல்யூ. அப்போ தென் y is exceed எனில் y x-ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்? அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். அதானே? எனில் தென் y is exceed by y. அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோ வேல்யூ இன்ட்டு 100. டிஃபரன்ஸ்ன்றது 40, லோ வேல்யூ 60 இன்ட்டு 100. அதானே? ஸோ அப்போ 0 கேன்சல்டு. ஸோ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்?
2 6 20 2 100 அவ்வளோதான், எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. 200/3 200/3 இதை அடிச்சு கொடுத்தோம்னா 6 3 18 மிச்சம் 2 6 3 18 மிச்சம் 2 2/3%. அப்போ 66 2/3% இஸ் ஆன்சர். 66 2/3 ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? 97th கொஸ்டின் பாருங்க. If a cost is ₹1 of photocopy of sheet paper, however 2% discount allowed a photocopy first after 1000 sheet. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா 5000 ஷீட்டு பிரிண்ட் எடுக்கணும். அந்த 5000 ஷீட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஷீட்டுக்கு வந்து ₹1 வாணி காஸ்ட்டு. அப்போ ₹5000 நான் செலவு பண்ணணும். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா முதல் 1000 ஷீட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ மொத்த செலவுன்னு கேட்குறான். சரிங்களா? அப்போ 1000 × 1 1000 செலவு பண்ணிட்டேன். அடுத்து மிச்சம் நான் எவ்வளோ எடுக்கணும்? 4000 எடுக்கணும். 4000 ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கான்? 2% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். 2%. அப்போ 4000க்கு 2%. அப்போ 4000க்கு 2%ன்றது ₹80. ₹80 டிஸ்கவுண்ட் எனக்கு, அப்படி தானே? அப்போ 4000 மைனஸ் 80 $3920 தான் நான் பே பண்ணணும். 3920 தான் பே பண்ணணும். அப்போ ஃபைனலாக 4920 தான். எப்போ 5000 பேப்பரை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நான் 4920 தான் பே பண்ணுவேன். ஆனால் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்காம எடுக்கணும்னா எவ்வளோ எடுத்துருக்கணும்? 5000 தான் எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு பேப்பருக்கு ₹1 ஜெராக்ஸ் காப்பி அப்படின்ற பட்சம் நான் 5000 தான் செலவு பண்ணிக்கணும். ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுத்தனால நான் எவ்வளோ பே பண்ணுறேன்? 4920. ஆப்ஷன் டி. So 98th question பாருங்க. 98ஆம் நம்பர் கொஸ்டின். The sum of two number is 2490. அப்போ 2 நம்பர் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட்னு வச்சுக்கிறேன். ஒரோட 6.5, அனதர் ஒன்னோட என்ன சொல்லியிருக்கான்? 8.5க்கு ஈக்குவல் செகண்டுக்கு. ஃபஸ்ட்டு செகண்டு நான் டெசிமல் 2 கேன்சல் பண்ணிட்டேன் 10ஆல் இருக்கிறப்ப. அப்போ இது 13F is equal to 17S. அதானே? அப்போ F/S is equal to 17/13. அப்போ ரெண்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. 17:13 ரேஷியோ. இப்போ அந்த நம்ம வேல்யூவை பிரேக் பண்ணலாம். 2490 இன்ட்டு முதல் நம்பர் 17/17 27 30. ரெண்டாவது நம்பர் 13/30. இந்த 30 எப்படி வந்துச்சு? 2 ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான். ஸோ 0க்கு 0 கேன்சல். 3 அடிச்சுக்கலாம். 8 3 24 3 9 83. அப்போ முதல் நம்பர் 83 17. அதானே? இது 2 பேருக்குனீங்கன்னா முதல் நம்பர் வரும். 3 21 மிச்சம் 2 3 3 2 5 7 8 56 56 61 1 மிச்சம் 6 8 8 2 10 14. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 14 41. சார் 14 11 இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 14 11 ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? இந்த கொஸ்டின் புரியுதா? தென் அடுத்து பாருங்க. The population of town increases from 1,75,000 to 2,62,500 in a decade. டிகேட்னா 10 வருஷம்னு அர்த்தம். 10 வருஷம். டிகேட்னா என்ன? 10 வருஷம். ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஆவரேஜ் சராசரி தான் கேட்டிருக்கான் அவன். பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு. அப்போ எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஏன்னா கூடி இருக்கு. 1,75,000 2,62,000 இருக்கு. அப்போ கூடி இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோ வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா, இன்க்ரீஸ் ஃபார்முலா. அப்போ இதுக்குமான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 2,62,500லேருந்து 1,75,000 கழிச்சோம்னா எவ்வளோ கூடி இருக்குன்னு தெரிஞ்சிடும். 500 15 7. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5 அப்போ 10 7 3 8. சரிங்களா? 87,500. அப்போ 87,500 வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,75,000 இருந்து. அப்போ அது எத்தனை சதவீதம்? ஸோ 0க்கு 0 அடிச்சிடலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். 75 75 5 75 875. அப்போ 50%. அப்போ 10 இயர்ஸில் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன? மொத்தம் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை. அதானே? அப்போ சம் ஆஃப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம். இதுதான் வந்து சராசரியோட ஃபார்முலா. அப்போ எனக்கு சம் ஆஃப் வேல்யூ வந்து 50. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். அப்போ ஆன்சர் 5% பெர் இயர். ஆன்சர் பி 5% பெர் இயர். சராசரியாக கூடி. கொஸ்டின் நம்பர் 100. இந்த கொஸ்டின் நம்பர் 100க்கு வந்து 3,25,000க்கு கார் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் 85% வந்து ப்ரைஸ் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்க.
அப்போ இன்ட்டு 85/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோக்கு இன்ஷூர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 85%, 3,25,000, அதில் வந்து 85, 25 மிச்சம் 2, 2 10, 12க்கு 2 மிச்சம் 1, 3 15 1 16, 8 40க்கு 0 மிச்சம் 4, 16, 20க்கு 0 மிச்சம் 2, 3 24, 25 26. ஸோ 25 6 7 2 அதானே. ஸோ அப்போ 2,76,250 இதுதான் வந்து இன்ஷூர் பண்ண அமௌண்ட். இன்ஷூர் பண்ண கார் இன்கேஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா 2,76,250 ரூபா கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த கார் வாஸ் டேமேஜ்டு கம்ப்ளீட்லி இன் அன் ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட்டில் கார் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா த கம்பெனி பெய்டு 90% ஆஃப் இன்ஷூர் அமௌண்ட். 90%. அப்போ நான் பண்ணதே இதான் இன்ஷூர் பண்ணது, அந்த இன்சூரன்ஸில் 90% தான் திரும்ப கொடுத்துருக்கானா 90ல். அப்போ 2,76,250 ரூபா எனக்கு நான் இன்ஷூர் பண்ணதில் எனக்கு 90%, அதான் 10% கழிச்சிட்டு கொடுத்துருக்கான். அப்போ 10%ன்றது 27,625 ரூபா கழிச்சது போக மிச்சம் கொடுத்துருக்கான். இதுதான் 90% ஆஃப் அமௌண்ட்டு. அப்போ 5 இங்கே நான் 4ல் 2 வந்துருச்சு, மிச்சம் இங்கே வந்துருக்கு 6. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 இங்கே என்ன வந்திருக்கும் 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே வந்து 10 12, இங்கே 10 ஆயிரும் 5 ஆயிருக்கும். அப்போ 10ல் 7 போச்சுன்னா 3 3 5 8, இங்கே என்ன வந்திருக்கு 6 4, 2,48,625 ரூபா என் கையில் வந்திருக்கு. இதுதான் 90% ஆஃப் இன்ஷூர் அமௌண்ட். இப்போ கார் வாங்கினது 3,25,000 ரூபா, என் ஃபைனலாக என் கையில் இருக்கிறது 2,48,625 ரூபா தான் என் கையில் இருக்குது, அதானே. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் த கார் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு, அந்த காரோட ப்ரைஸுக்கும் அமௌண்ட் ரிசீவ்க்கான வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். அப்போ 3,25,000 தான் அந்த கார் வாங்கினேன், ஆக்சிடென்ட்டில் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக டேமேஜ் போக இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு நான் வாங்கின அமௌண்ட் வந்து 2,48,625 ரூபா தான் நான் கையில் வாங்கியிருக்கேன். அப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் 325. இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 4, 10ல் 4 போச்சுன்னா 8 போச்சுன்னா 2 6, சரிங்களா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 1 10 6 76,375, 76,375 தான் ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டு, சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஸோ டிஎன்பிசி குரூப் 2 அதுக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பரோட 1ஓட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அஹெடாக வந்து அடுத்து டெஸ்ட் நம்பர் 2ஓட கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.